முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் விஜய் முன்னிலையில் இணைந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது குறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ். ஸ்ரீ, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் முன்னிலையில் தற்போது செங்கோட்டையன் அக்கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய காட்சி என்பதனை நேரடியாக பார்க்க முடிகிறது. பல்வேறு அரசியல் விவாதங்கள் மற்றும் பரபரப்புக்கு இடையில் தற்போது இந்த இணைந்திருக்கக்கூடிய நிகழ்வு என்பது அரசியல் வட்டாரங்களில் மிக முக்கியமான ஒரு பார்வையாகவே இருந்து வருகிறது. செங்கோட்டையனை இணைத்ததற்கு பிறகாக அவர்களுக்கான அந்த பொறுப்பு என்பதையும் கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கு நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துடன் இணைந்து செயல்படுவார் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். 4 மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இந்த நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் செயல்படுவார் என்றும் தகவல்கள் தெரிவித்து வண்ணம் இருக்கின்றனர். தற்போதுதான் விஜய் அவர்களுக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து தற்போது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கான அந்த நிர்வாகிகளுடன் அந்த அறிமுகம் நிகழ்ச்சி என்பதும் தற்போது நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சி மேடையில் அக்கட்சியினுடைய தலைவர் ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அந்த உறுப்பினர் அட்டையையும் அதே போல சால்வை அணிவித்து அந்த மரியாதை செய்யக்கூடிய அந்த நிகழ்வு என்பதையும் பார்க்க முடிகிறது. நம்மால் தொடர்ச்சியாக தாவேகாவினுடைய துண்டை அணிவித்து மற்றும் சால்வை அணிவித்தும் தாவேகா கட்சியில் இணைந்ததற்காக அதிகாரப்பூர்வமான ஒரு நிகழ்வு என்பதையும் தற்போது நிகழ்கின்றனர். மேடையை பொறுத்தவரையிலுமே தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் முக்கிய நிர்வாகிகளான அருண்ராஜ் மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் தற்போது அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தற்போது கட்சியினுடைய இந்த இணைப்பு விழாவில் இருக்கின்றனர். தொடர்ச்சியாக செங்கோட்டையன் தலைமையில் இந்த 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் தற்போது தாவேகாவில் இணைந்திருக்கின்றனர். நிர்வாக குழு உறுப்பினராக ஒருங்கிணைப்பாளர் தலைமை உறுப்பினராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ச்சியாக தாவேகாவினுடைய அடுத்த கட்ட கட்சி பணிகளையும் அடுத்த கட்டமாக மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளையும் வழிவகுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். செங்கோட்டையனை பொறுத்தவரையிலுமே தொடர்ச்சியாக 50 வருட அரசியல் பயணத்தில் பல்வேறு அனுபவங்கள் கொண்ட ஒரு கட்சி தலைவராக பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவிற்கு ஆதரவாகவும் அதே போல தாவேகாவை வெற்றியடைய செய்யக்கூடிய ஒரு அனைத்து வழிவகையும் செங்கோட்டையன் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக கொங்கு மண்டலத்தில் ஒரு பரிச்சமான ஒரு முகமாக திகழக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் விஜயனுடைய இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் ஒரு முக்கிய அங்கமாக இனி வழிவகுப்பார் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது ஒவ்வொருவராக அந்த ஆதரவாளர்கள் கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கட்சியினுடைய அந்த கொடியினை போர்த்தியும் அதே போல சால்வை அணியிட்டும் மரியாதை செய்து வரக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கோட்டையன் மட்டுமல்லாமல் முக்கிய நிர்வாகிகள் பலரும் இந்த தாவேகாவில் இணைந்திருக்கின்றனர். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் புதுச்சேரி பாஜக முன்னாள் தலைவர் சாமிநாதன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழா உள்ளிட்ட பல்வேறும் இந்த கட்சியில் தாவேகா கட்சியில் இணைந்திருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வு முடிந்ததற்கு பிறகாக விஜயுடன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு 15 நிமிடம் தனிமையாக இருந்து பேசுவதற்கான ஒரு சூழல் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு தனி சந்திப்பில் பல்வேறு விவாதங்களும் அதே போல அரசியலில் ஏற்படக்கூடிய சமீப அரசியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் தொடர்ச்சியாக விவாதத்தையும் முன்வைக்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினமே இந்த சந்திப்பில் தொடர்ச்சியாக பல்வேறு விவாதங்கள் என்பது நிகழப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முன்னிலையில் தற்போது இணைந்திருக்குவதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்களையும் சந்தித்து இருக்கிறார். முதலாவதாக நிர்வாக குழு உறுப்பினர்களிடையே அந்த அறிமுகம் என்பது முடிந்த பிறகாக கட்சியினுடைய அடுத்த கட்ட பணிகளும் அதே போல ஆயத்த பணிகளையும் தொடங்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகாக இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய விஜயனுடைய சுற்றுப்பயணத்திற்கு முழுக்க ஒரு வழிவகை செய்வதற்கான ஒரு அங்கமாக செங்கோட்டையன் திகழ்வார் என்றும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.
பனையூர் அலுவலகத்தில் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார் செங்கோட்டையன். தாவேகா பொதுச் செயலர் ஆனந்துடன் செங்கோட்டையன் இணைந்து செயல்படுவார் என விஜய் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். தமிழக அரசியல்வாதிகளில் மிக முக்கியமானவராக கருதப்பட்ட செங்கோட்டையன் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை உறுப்பினராக அக்கட்சியினுடைய தலைவர் விஜயனுடைய தலைமையை ஏற்று அங்கு இணைந்திருக்கிறார். அவரோடு அதிமுகவில் பயணித்த முன்னாள் எம்பி சத்யபாமா உட்பட ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த அவருடைய ஆதரவாளர்களும் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தில் தற்போது அடிப்படை உறுப்பினர்களாக இணைந்திருக்கிறார்கள். கடந்த சில தினங்களாகவே தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைய இருப்பதாக தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்தன. அந்த தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிகழ்வாக இன்றைய நிகழ்வு அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த போதே அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார் என்ற தகவலும் கசிய தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக சென்னை பட்டணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜய் இல்லத்தில் செங்கோட்டையன் நேரடியாக அவரை சந்தித்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தியிருந்தார். அப்போது செங்கோட்டையனுக்கு வழங்கப்படக்கூடிய பொறுப்பு குறித்தும் இன்றைய தினம் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இணைப்பு நிகழ்வு தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இன்று காலை செங்கோட்டையன் நேரடியாக பனையூருக்கே சென்று தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு குரலை எழுப்பியிருந்தார். அந்த குரலுக்கான ஒரு பலம் கிடைக்காதன் காரணமாகவும் அந்த அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சி தோல்வி அடைந்ததன் காரணமாகவே அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். தற்போது செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகத்தில் புதுச்சேரி மாநிலத்தினுடைய முன்னாள் பாஜக தலைவர் சாமிநாதன் உட்பட அவருடைய ஆதரவாளர்களும் இணைய தொடங்கியிருக்கிறார்கள். செங்கோட்டையனுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் சார்பாக அண்மையில் அமைக்கப்பட்ட 19 பேர் கொண்ட நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மேற்கு மண்டலத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கைகளை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சி பணிகளை கவனிப்பதற்கான பொறுப்பும் அவருக்கு வழங்கப்படுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளாக அதிமுகவை ஒன்றிணைக்காவிட்டால் புதிய கட்சி தொடங்குவோம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி நடைபெற்ற தேவர் குரு பூஜையின் போது ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகிய மூவரும் இணைந்து செயல்படுவோம் என்ற ஒரு முக்கியமான கூட்டறிக்கையையும் அன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது மிகுந்த மனவேதனை அளிப்பதாக தெரிவித்துக் கொண்டிருந்த சூழலில் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான அந்த நடவடிக்கைகளையும் தோல்வி அடைந்ததன் விளைவே தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் அவருடைய இணைப்புக்கான சாத்தியமாக இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன், அவரது ஆதரவாளர்கள், பாண்டிச்சேரியை சேர்ந்த சிலர் அந்த தமிழக வெற்றி கழகத்தில் அடிப்படை உறுப்பினர்களாக இணைந்திருக்கிறார்கள். செங்கோட்டையன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு அடிப்படை உறுப்பினர் அந்த அட்டை மட்டுமல்லாது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த சால்வையும் விஜய் போற்றி வரவேற்றிருக்கிறார். இதற்கு பிறகு சில உரையாடல்களும் நடைபெற இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விஜயை பொறுத்தவரையில் கரூர் பெருந்துயரத்திற்கு அந்த மக்கள் சந்திப்பின் போது நடைபெற்ற கரூர் பெருந்துயரத்திற்கு அவருடைய பயண திட்டம் வகுக்கப்பட்டதன் அடிப்படையில் ஏற்பட்ட தோல்வியே மிக முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. 42 பேர் உயிரிழப்புக்கு பிறகு தற்போது வரை விஜய் மக்கள் சந்திப்பு பயணத்தை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறார். செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு ஜெயலலிதா காலத்திலிருந்தே அந்த அவருடைய பயண திட்டத்தை வகுத்து கொடுத்தார் என்ற ஒரு பெயரே தற்போது வரை அவரை அரசியலில் மிக முக்கிய புள்ளியாக சூழ்ந்திருக்கிறது. அந்த நிலையில் விஜயினுடைய மக்கள் சந்திப்பு பயணத்திற்கும் பயண திட்டத்திற்கும் அவருடைய பிரச்சார வியூகங்களுக்கும் அடிப்படையாக செயல்பட்டு அந்த பயண திட்டத்தை முழுமையாக வகுத்து கொடுப்பார், அந்த பணியை செங்கோட்டையனுக்கு வழங்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளே கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் அதிகார பகிர்வு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. ஒரு கட்சிக்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்தவரையில் ஒரு கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர், அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பொருளாளர் என பல்வேறு பதவிகள் இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும் இதுவரை 3 அல்லது 4 பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா, பொதுச் செயலாளராக புஷி ஆனந்த், இணை பொதுச் செயலாளராக நிர்மல்குமார் மற்றும் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக அருண்ராஜ் என
அந்த பொதுச் செயலாளருடைய அதிகாரத்தை குறைக்கக்கூடிய வகையிலும் அங்கு பதவிகள் வழங்கப்படுவதாக ஒரு விமர்சனமும் எழத் தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இணைந்திருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படுவது என்பது தொடர்பான ஆலோசனை தான் நேற்றைய தினம் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்திருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையிலேயே பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்படாமல் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் அடுத்த கட்ட வளர்ச்சி பணிகளை குறித்து விவாதிப்பதற்காகவும் பல்வேறு விதமான பரிந்துரைகளை கட்சியினுடைய தலைமைக்கு வழங்குவதற்காகவும் தாவேகா சார்பில் நிர்வாக குழு ஒன்று 19 பேர் அடங்கிய நிர்வாக குழு ஒன்று அண்மையில் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியை வழங்கிவிடலாம் என்ற செங்கோட்டையனுக்கு அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியை வழங்கிவிடலாம் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அதற்கான ஒப்புதலையும் உறுதியையும் செங்கோட்டையனுக்கு அளித்த பிறகே தற்போது இந்த நடவடிக்கை என்பது தொடங்கி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் யார் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், பாஜக கூட்டணியில் தெளிவாக இருப்பதாகவும் 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அமித்ஷா அவர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியை அமைத்தே ஆக வேண்டும் என்பதில் பாஜகவும் அதிமுகவும் தெளிவாக இருக்கிறது. ஒருபுறம் ஆளுங்கட்சியான திமுகவும் தன்னுடைய தேர்தல் வேலையை தீவிரப்படுத்தி இருக்கிறது. புதிய கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் இதுவரை சற்று நேரத்திற்கு முன்னர் வரை தமிழக அரசியலில் முக்கிய அரசியல்வாதியாக கருதப்பட்ட யாவரும் ஒருவரும் இணையாத நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கையை தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய கூட்டணியை அமைப்பதற்கும் பல்வேறு கட்சிகளில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய தலைவர்களை இணைப்பதற்குமான நடவடிக்கையை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைய இருப்பதாக தகவல் வெளியானதில் தொடங்கி தற்போது வரை இணைந்திருக்கக்கூடிய சூழல் வரை செங்கோட்டையன் இதுவரை செய்தியாளர்களை சந்திக்காமல் தவிர்த்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய நிகழ்வுக்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததற்கான காரணம் என்ன, அதிமுகவை ஒன்றிணைக்க எடுக்கப்பட்ட முயற்சி தற்போது எந்த அளவில் இருக்கிறது, அதனுடைய தோல்விக்கான காரணம் என, இனி வரக்கூடிய தன்னுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தியாளர் சந்திப்பின் மூலம் செங்கோட்டையன் தெரிவிப்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6,000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4,000 per square feetனு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் ஜி ஸ்கொயர் அட்டனா அத்தாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ். early bird price of villa plots வெறும் 1,790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.